வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் கௌரிகந்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் வீடு ஒன்று இடிந்து விழும் பதைக்க வைக்கும் காட்சி. முன்னெச்சரிக்கையாக வீட்டில் இருந்த அனைவரும் வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. खत्म अंकल, सब्जी मंडी खत्म, सारा गया, देख लो आप अब घर से ही ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,70,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 17வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணைக்கு வரும் 1,70,500 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றம். மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். சங்கிலி முனியப்பன் கோவில், பொறையூர், செக்கனூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. திருச்சி காவிரி ஆற்றின் குறுக்கே பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கிய நபர். ஆற்றில் சிக்கியவரை தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் கீழ் மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுக்க கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்து சேதம். உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் நிலையில் இருப்பதால் மக்கள் அச்சம். தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையான மலை ரயில் சேவை ரத்து. இருப்பு பாதை மீது சரிந்து கிடக்கும் மரம் மற்றும் பாறைகளை அகற்றும் பணி தீவிரம். பதினோரு மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் அலுவலர்கள் நியமனம். இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியருடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற தமிழக அரசு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க சோதனை திட்டம். ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை போக்கும் வகையில் நடவடிக்கை. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை அடுத்து கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர். 2 மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றின் நடுவே வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நபர். பரிசலில் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பாமக பிரமுகர் திருவிடைமருதூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 7 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1817 நிர்ணயம்.
வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய்க்கு விற்பனை. சதுரகிரியில் ஆடி அமாவாசை திருவிழா இன்று துவக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சித்தர் முத்துவடுகேசரின் 192வது குரு பூஜை விழா. 21 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம். அறந்தாங்கியில் பிரசித்தி பெற்ற வீரமாகாளியம்மன் கோவிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். சிவகங்கை மாவட்டம் கோட்டையம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா. ஆயிரக்கணக்கான வளையல்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் ஆடிப்புற தெப்பத் திருவிழா 3ஆம் நாள் உற்சவம். அம்பாள் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவை கண்டு பக்தர்கள் பரவசம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர விழா கோலாகலம். 2ஆம் நாளில் சந்திரபிரபை வாகனத்தில் ஆண்டாள் திருவீதி உலா. பாலியல் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புதிய புகார். அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி பணம், அதிகார பலத்தை பயன்படுத்துவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சேஃப் கிடையவே கிடையாது. எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். என் உயிருக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. அவன் 5 நாளா சைன் போடல, அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதனால இது எனக்கு எந்த விதத்திலயும் உயிருக்கு எனக்கு எப்பனாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப ஸ்டேஷன்ல திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு இன்று முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி விபத்து. மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கணவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் நாளை தாக்கல். முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார்.
கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 276ஆக உயர்வு. தோண்ட தோண்ட உடல்கள் கிடைக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சம். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பத்திரமாக மீட்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர். கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று காலை 11:30 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட டெல்லியில் இருந்து புறப்பட்ட ராகுல், பிரியங்கா. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து பேச திட்டம். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் NCR, இக்னோ சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். ஒன்றன் பின் ஒன்றாக எறும்பு போல் ஊர்ந்து சென்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். டெல்லி வடக்கு மாவட்டத்தின் சப்ஜி மண்டி பகுதியில் கனமழை காரணமாக இடிந்து விழுந்த கட்டடம். ஏராளமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். இந்தியாவின் முன்னணி IT நிறுவனமான இன்ஃபோசிஸ் 32,000 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார். 2017 முதல் வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளது. GST புலனாய்வு இயக்குநரக விசாரணையில் அம்பலம். ரான்சம்வேர் வைரஸ் தாக்குதல் காரணமாக இந்தியாவில் உள்ள 300 வங்கிகளில் பரிவர்த்தனை சேவைகள் பாதிப்பு. வங்கி நிதி பரிவர்த்தனை தொடர்பான சேவைகளை வழங்கும் நிறுவனத்தின் மீது வைரஸ் தாக்குதல். ஹரியானா மாநிலம் குருகிராமில் இரவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் அவதி. கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரா, கருப்பினத்தவரா என டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி. வரம்பு மீறிய தனிமனித விமர்சனம் என்று வெள்ளை மாளிகை கண்டனம். டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிப்பில் ஜெர்மனி வீரரை வீழ்த்தி ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேற்றம். மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் அல்காரஸ் ரஷ்ய வீரர் ரோமனை வீழ்த்தி அசத்தல். டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா அதிர்ச்சி தோல்வி. ஜப்பான் வீராங்கனை மியூ ஹிரானோவிடம் 1-4 என்ற புள்ளி கணக்கில் வீழ்ந்தார்.
பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பிரணாய் முன்னேற்றம். வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வீரரை வீழ்த்தி அபாரம். TNPL வெளியேற்றுதல் சுற்றில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.